கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். கடைசி காலத்திலே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நம்ம நன்மை செய்ய வேண்டும், நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். பல சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம நன்மை செய்து கொண்டிருப்போம், நல்லது மட்டுமே செய்து கொண்டிருப்போம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தில் அடிக்கடி அவங்கள்ட்ட பேசும்போது சரி, அவங்கள்ட்ட பழகும்போது சரி, அவங்க என்ன நினைச்சாலும் அது எல்லாமே நன்மையை மட்டும்தான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கை முழுவதுமே நன்மை மட்டும்தான் செய்வாங்க. இப்படி கடைசி காலத்தில் நிறைய குடும்பம் இருக்கு. நன்மை மட்டுமே செய்யக்கூடிய குடும்பம் நிறைய குடும்பம் இருக்கு. இன்னொரு பக்கம் நன்மை செய்யாமல் இருக்கிற குடும்பமும் இருக்கு. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நல்ல செயல்கள் செய்யும் போது தேவன் நாமம் மகிமைப்படும். அதுக்காகவே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அதுக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். இது தேவனுடைய செய்கையாய் இருக்கிறது. நற்கிரியையை நம்ம அந்த பூமியில இருக்கிற நாள் அளவும் செய்யணும். வேதம் சொல்கிறது, அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். நம்ம அந்த பூமியில என்ன செய்யறோமோ அது நம்ம செத்ததுக்கு அப்புறம் அப்படியே கூட போகுது. துர்க்கிரியை செய்தாலும் சரி, நற்கிரியை செய்தாலும் சரி, ஜீவ புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் நற்கிரியை செய்ய வேண்டும். இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு தான் தேவன் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் உருவாக்கி இருக்கிறார். இது தேவனுடைய செய்கையா இருக்கிறது. அவைகளில் நாம் நடக்கும்படி அப்படின்னா நற்கிரியைகளை செய்து அதன்படி நாம் வாழ வேண்டும். நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப இரவு நேரத்திலே நம்ம இன்னைக்கு என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்களா? அந்த 4 பேருக்குள்ள நன்மை இருக்கா, தீமை இருக்கா? நம்ம நன்மை செய்யறோமா, தீமை செய்யறோமா? அதை நம்ம ஈஸியா யோசித்து பார்க்கலாம், கண்டுபிடிக்க முடியும். வேலைக்கு போறோம், வேலைக்கு போற இடத்துல நம்ம நற்கிரியை செய்யறோமா, அப்படி இல்லைன்னா துர்க்கிரியை செய்யறோமா? 2 பாயிண்ட் தான். ஒண்ணு நற்கிரியை இல்லை துர்க்கிரியை. ஒரு மனுஷன் ஒண்ணு நல்லா செஞ்சுட்டு இருப்பான், அப்படி இல்லைன்னா தீமை செஞ்சுட்டு இருப்பான். கிறிஸ்துவுக்குள் நம்மளை சிருஷ்டிக்கப்பட்டு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லது மட்டும்தான் செய்யணும். கடைசி காலத்துல சத்துரு எத்தனையோ காரியங்கள் விதைச்சு கொண்டே இருக்கிறான். நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம சிந்தனையிலே, நம்ம கண்ணிலே, நம்ம காதிலே கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு எத்தனையோ காரியங்கள் உலகத்துக்குள்ள வந்துட்டே இருக்கு. ஆனால் தேவன் எதுக்காக நம்ம உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல காரியங்கள் செய்யணும், நல்ல செயல்கள் செய்யணும், நல்லது மட்டுமே செய்யணும், நன்மை மட்டுமே செய்யணும். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய செயல். இந்த பூமியில எல்லாத்தையும் உருவாக்குனார். நம்மளை எதுக்காக உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லது மட்டும்தான் செய்யணுமா? அதுக்காக தான் நம்மளை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அவைகளில் நாம் நடக்கும்படிதான் உருவாக்கி இருக்கிறார். கேட்கறது மாத்திரம் அல்லாமல் நடக்கணுமா? நடக்கும்படி நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இது எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. அதனால இரவு நேரத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். அர்ப்பணிங்க, கேளுங்க. உங்க குடும்பத்திலே தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நற்கிரியை செய்கிறதற்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யா இருக்கிறோம். அவைகளில் நாங்கள் நடக்கணும்ப்பா. நாம் நடக்கும்படி அப்பா முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த சித்தத்துக்கா ஸ்தோத்திரம், அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள், அது எல்லாவற்றையும் நீக்கி எங்களை அப்பா உங்க வழியில நடத்துங்கப்பா. நாங்க நற்கிரியை செய்யணும், அதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா துர்க்கிரிய தேவையில்லா செத்த கிரியை எல்லா கிரியும் அடிக்கப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல யாரெல்லாம் கற்பதனிக்கா ஜெபினாலோ கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி பொறுப்புறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபினாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்த பின்பாக குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள், அந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கொண்டு வாங்க. மரண பயத்துல இருக்காங்க, தற்கொலை எண்ணங்கள், விபச்சார அடிமை, சில குடும்பத்திலே மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா புழக்கம், கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ அடிமைகள், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இன்னுமாக கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹார்ட் பிரச்சனை, சுகர் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு, தலையில பிரச்சனை, சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, சில குடும்பத்துல கண்ணுல பிரச்சனை, பலவீனத்தோடு யாரெல்லாம் மரண தருவாயில படுத்த படுக்கையில் ஐசியூவால ஆபரேஷன் டெலிவரி, இன்னுமா யாரெல்லாம் அப்பா கர்ப்பப்பை பிரச்சனையில இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களுடைய தலைமுள்ள கரத்தோட தொட்டு சுகமாக்கி தாங்க. இரவு நேரத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்ல டியூட்டியில் இருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இன்னுமாக இணைந்திருக்கிற குடும்பம் அப்பா இரவு நேரத்திலே கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல தள்ளி போறது, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத செல்போன் அடிமை, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத அடிமைகள், இந்த எல்லா செத்த கிரகம் இயேசு நாம சுட்டரிக்கப்படும் ராஜா. இரவு நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. அது மாத்திரம் இல்ல, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, ஐடி ஃபீல்டில் அப்பா, சில குடும்பத்துல டாக்டர், நர்ஸ், இன்னுமா யாரெல்லாம் நைட் நேரத்தில் வெளியில் இருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. கடன் பிரச்சனையிலே போராடுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமாக சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இந்த மாசத்துல எத்தனையோ தேவைகள் வந்து சந்திக்கப்படலை, பல குழப்பத்தின் மத்தியில தான் இப்போ வாழ்றாங்க. அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்குப்பா. யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா கர்த்தர் விடுதலை செய்யுங்க ராஜா. நைட் நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. அவனோட வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னா இந்த நாளிலும் காலையில ஜெபித்து புறப்பட்டாங்க. எல்லா குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. எல்லா தீமை அப்பா மோசம் ஆபத்துக்கு விலக்கி எங்களை பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ராஜா, எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்கி வாங்க. நீங்க வந்தா விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம் சகலமும் எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் திட்டமாக வெளிப்படுத்துங்க. அதிகாலைகளில் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். நிறைய குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. அப்பா நல்லா படிச்சு எழுதணும், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனை எதுவும் வரக்கூடாதுப்பா. நைட் நேரத்துல எத்தனையோ குடும்பத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, வீட்டில் உள்ள தேவைகள் அதிகமா இருக்கு, கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திங்க. அப்போ அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவனருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய நாம மட்டும் என்னோட துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.